குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள்தம் மழலை சொல் கேளாதவர். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இசையை ரசிக்கிறோம், சோகமாக இருக்கும் பொழுது வரிகளை உணர்கிறோம். இப்படி இசை எல்லா இடத்துலையும் நம்முடைய உயிரிலிருந்து அனைத்து இடத்துலையும் புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இசை குடும்பத்தோட ஒரு இசை மாலையை அனுபவிக்க வந்திருக்கிற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திஸ் இஸ் எம்சி அண்ட் சிங்கர் கருணா. உங்களுக்காக ஒரு பெரிய கைத்தடல் கொடுத்து இந்த மாலையை வந்துட்டு தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நம்ம ஸ்டூடியோ 7 ஸ்ட்ரிங்ஸ் பிரசன்ஸ் டிபியூட் டிலைட்ஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் கையிலையும் ஒரு பெரிய மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது என்ன மேஜிக் யாருன்னா சொல்ல முடியுமா? இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கைகள்லையும் ஒரு மேஜிக் இருக்குது. அது என்னது? சூப்பர், எக்ஸாக்ட்லி. அந்த கைத்தட்டல் அப்படின்ற ஒரு மேஜிக்கை இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் இருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஒரு இருளை வந்துட்டு போக்கி ஒரு ஒளியினை புகட்டுறதுக்கு எந்த ஒரு ஈவெண்ட்லையும் விளக்கேற்றி அந்த விழாவை தொடங்குவாங்க. ஸோ அந்த ஒரு அற்புதமான நிகழ்வை வந்துட்டு நிகழ்த்துவதற்காக வி வெல்கம் ஆர்கனைசர் விஜி மேம் அண்ட் விஜி மேமோட மாம் ஜெயா கண்ணன் அவர்கள் அண்ட் மிஸ்ஸஸ் டிகே வசந்தி மேம் அவர்கள் மற்றும் மியூசிக் கம்போசர் ஹரி சார் அண்ட் கோல்ஹார்ட் ஃபவுண்டேஷன் பிரியா அம்மா அண்ட் காற்றுவெளி சேனல் மதுமிதா மேம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இந்த ஈவினிங்கில் அவங்களுடைய டைமை வந்துட்டு ஒதுக்கி நமக்காக வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஸோ வெல்கம் விஜி மேம், ஆர்கனைசர் டீம் அண்ட் அவங்களுடைய அம்மா ஜெயகண்ணன் அவர்கள் அண்ட் அவங்களுடைய அத்தை மிஸ் டிகே வசந்தி மேம் அவர்கள் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் ஹரி சார் அவர்கள், ஜி கோல்ஹார்ட் ஃபவுண்டேஷன் பிரியா அம்மா அவர்கள், காற்றுவெளி சேனல் மதுமிதா மேம் அவர்கள். ज्योति प्रार्थना. शुभं कुरुत्वं कल्याणं आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धि विनाशाय दीपज्योति नमोस्तुते. दीपज्योति परब्रह्म दीपज्योति जनार्दनः दीपो हरतु मे पापं संध्यादीपं नमोस्तुते. दीपज्योति नमोस्तुते. दीपज्योति नमोस्तुते. दीपज्योति नमोस्तुते. दीपज्योति நமோஸ்துதே. மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம். இந்த ஒரு மாலையை வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மை மதர் இன்றியமையாத இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கான ஒரு காரணம். அண்ட் அத்தை என்னோட இன்னொரு அம்மா
தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஃபார் திஸ் ஈவெண்ட். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்ததுக்கு பகவான் நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்கள் அனைத்து அந்தரப்பின் ஆசீர்வாதமாக அந்த குழந்தைக்கு கிடைக்கணும், மேலே மேலே வளரணும், அதை கண்கூட நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த சபாவுடைய இது வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன். She doesn't sound like 87 years for you, right? 87 வயசு ஆறுது அத்தைக்கு. ஓ, மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சி எனக்கு வார்த்தைகள் வரல. நீங்க வாங்க, இவங்க இப்போ எஸ்கேப் ஆக விடல, திருப்பியும் இவங்களை மேடை கூப்பிடலாம். இவங்க அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியாது. ஸோ நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து, அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு உங்கள் அனைவரையும் எழுந்து நின்று மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் திக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரிதரனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி எந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. ஸோ அடுத்ததாக வெல்கம் ஸ்பீச் வரவேற்புரை வழங்குவதற்காக திரு ரங்கநாதன் அவர்களை உங்கள் கரகோஷங்களுடன் வெல்கம் பண்ணுறேன். மாலை வணக்கம். சகலமும் கிருஷ்ணார்ப்பணம். சந்திரன் வருகை பதிய வரும் நேரம், கதிரவன் லாக் அவுட் செய்ய போகும் நேரம், மாலையும் இரவும் சந்திக்கும் இந்த அற்புத 6 மணிக்கு எங்கள் இசை அகாடமியின், அதாவது விஜீஸ் மியூசிக் அகாடமி, ஸ்டுடியோ 7 ஸ்ட்ரிங்ஸ், இந்த எங்களுடைய 2 குழந்தைகளின் முதல் மேடை நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த டெபியூட் டிலைட்ஸுங்கிறது. கலைகளுக்கு அரசி வாணி அல்லவா, அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவியின் பெயர் கொண்ட வாணி மஹாலில் இந்த முதல் நிகழ்ச்சி தொடங்குவது என்பது வெகு சிறப்பு. கொஞ்சம் எல்லாரும் கை தட்டுங்க, அப்பதான் நல்லா பேச முடியும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த முதல் துவக்கத்தை எனக்கு கொடுத்த என் குரு திரு விஜயலட்சுமி மோகன்குமாருக்கும் அவர் கணவர் மோகனுக்கும் என் முதல் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் இளம் இசை அமைப்பாளர் திரு ஹரி அவர்கள், அவரை பற்றின விரிவான ஏவிலாம் பின்னாடி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதீத இசை ஆர்வம் கொண்ட ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி இவர். இன்று எனக்கு ஒரு வாக்குறுதி வேற கொடுத்துருக்காரு, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பாடுறவங்களுக்கு தன்னுடைய அடுத்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ப்ராமிஸாக கொடுத்துருக்காரு. அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கும் பெருந்தன்மையானவர், அவரை வரவேற்பதில் எங்கள் அகாடமியின் சார்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரின் பெற்றோர்கள் அவருடன் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் எங்கள் அகாடமி மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. எண்ணற்ற திரைப்படம், கலைமாமணி விருது, சிறந்த கேமராமேன் விருது என பல பெற்று இருக்கும் என் இனிய நண்பன் பன்னீர்செல்வம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வர வேண்டும் என்று அழைத்தபோது தன்னுடைய கடும் பணிகளுக்கு இடையே வர சம்மதித்தார். அவருக்கும் பெரு நன்றியை கூறிக்கொண்டு, அவரையும் அவர் மனைவி இங்கே வந்திருக்கிறார், என் தங்கை, அவரையும் வரவேற்பதில் எங்கள் அகாடமி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இவரும் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பாடும் பாடகருக்கு தன்னுடைய அடுத்த பாடத்தில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும், இசையமைப்பாளரிடம் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டும் என்பதை ஒரு விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு 9 பாடகர்கள், திரு வீரமணிகண்டன், திரு பவித்ரன், திரு சதீஷ் பாலன், திரு சரவணபாபு, திரு பாரதி, செல்வி பிரவீனா, திருமதி சரண்யா, திருமதி ஐஸ்வர்யா, செல்வி ரீனா, இவர்களுடன் எங்கள் குரு விஜயலட்சுமி மோகன்குமாரும் இணைய தங்களின் இனிய குரலினால் உங்கள் செவிகளுக்கு உணர்வுகளுக்கு உயிரூட்டம் வந்திருக்கும் இவர்களின் குரலில் இனிமையும் மனதில் இளமையும் கொண்ட இந்த டெபியூட் டிலைட்ஸ், இவர்களையும் வரவேற்று இவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த நிகழ்ச்சிக்கு இவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன்.
இவர்களின் பின்னிருந்து இவர்களை 10 மாதம் தன் எண்ணங்களில் சுமந்து இன்று இவர்கள் இங்கே மேடையேற முக்கிய காரணமாக இருக்கும் எங்கள் குரு அஷ்டாவதானி திருமதி விஜயலட்சுமி மோகன்குமார். Not only behind every successful man there will be his wife, but also behind every successful woman there will be her husband என்பது போல திரு மோகன்குமார் எங்கள் இசை அகாடமியின் மூலகர்த்தாவின் மூளைக்கர்த்தாவாக இருந்து செயல்பட்டு இதை இன்று தொடங்க முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அவரையும் வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் செய்த நிறுவனங்கள் எஸ்ஆர்ஆர் கிராண்ட் ஹோட்டல், சிருஷ்டி எலக்ட்ரிக்கல், ஃபியூஷன் ஃபுட்ஸ், ராசா நொரிஷிங் நியூட்ரிஷன், இந்தியா சிமெண்ட்ஸ் திரு சுரேஷன் நண்பர் வந்திருக்கிறார், மிகப்பெரிய மனிதர், அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜேகே மேரேஜ் கேட்ரிங், ஆர்எம் ஃபுட்ஸ், அமர் பிரசாத் ட்ரேடர்ஸ், AS19 என்டர்டைன்மெண்ட், GPR குரூப் ஆஃப் கம்பெனிஸ், விஜய்தா ட்ரைனிங் சொல்யூஷன்ஸ் லிமிடெட், தாமரை மார்க் ஸ்வீட்ஸ், இவர்கள் அனைவருக்கும் எங்கள் இசை அகாடமியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இவர்களையும் வரவேற்கிறேன். அடுத்து கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு தன்னலமற்ற அற்புத தொண்டாற்றி வருகின்ற பிரியா மேடம் அவர்களையும் அவர்கள் குழந்தைகள் இங்கு வந்திருக்கிறார்கள். பலத்த கைத்தட்டலுடன் அந்த குழந்தைகளை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மற்றும் எங்கள் குருவின் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். பாட வந்திருக்கும் பாடக பாடிகர் பெற்றோர்களையும் நண்பர் உறவினர்களையும் வரவேற்கிறேன். இறுதியாக அலைகடல் ஆர்ப்பரித்த கூட்டம் போல் என்று சொல்ல தோன்றினாலும் இருக்கும் இருக்கை எண்ணிக்கை குறைவு என்பதால், இருக்கக்கூடிய நபர்களும் குறைவு என்பதால், இருக்கையில் அமர்ந்து இரு கை தட்டி அனைத்து பாடலையும் ரசிக்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களையும் வணங்கி வரவேற்று பாட இருக்கும் என் அன்பு தோழமைகளுக்கு வாழ்த்து சொல்லி, வாய்ப்பு என்பது கடவுளே நேரில் வருவதைப் போல எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் காட் நாக்கிங் யுவர் டோர், அதை இன்று இவர்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இதோ வாணி மஹாலில் இன்னும் 3 மணி நேரம் அந்த வாணியே சரஸ்வதியே இங்கு அமர்ந்து இசையை ரசிப்பார் என்ற பக்தி வாக்கியத்துடன் வரவேற்புரையை தாண்டி ஒரு சில வாக்கியங்களை மட்டும் இவர்களுக்கு சொல்ல விரும்பி அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம் செல்லுவிடலாம். வாழ்க்கையில் தருணங்கள் என்பது மிகவும் முக்கியம். ஒரு போலீஸ்காரரின் ஷூவால் மிதிப்பட்ட நேரம்தான் சாதாரண கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி ஆனார். ஒரு தெருவில் அடிபட்டு கிடந்த ஒருவனை ரிக்ஷாவில் கூட்டிக் கொண்டு போகும்போது தான் ஒரு சாதாரண பெண்மணி அன்னை தெரசாவாக மாறினார். வாழ்க்கையில் தருணங்கள் என்பது மிகவும் முக்கியம். அந்த தருணங்களை இன்று இவர்களுக்கு இந்த 9 பாடகர்களுக்கு எங்கள் இசை அகாடமி அமைத்து கொடுத்திருக்கிறது. அதை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசைகளை அவர்களுக்கு கூறி அடுத்து நிகழ்ச்சிக்கு ஓவர் டு மை ஆங்கர். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலி வந்துட்டு ரொம்ப பெரிய வெல்கம் கொடுத்துருக்காரு இல்லையா? மீண்டும் ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துலாம் அவருக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க போகுது. இவ்வளோ நேரம் அவர் சொன்னார் இல்லையா விஜி மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அகாடமி தான் விஜய் அகாடமி. அந்த விஜய் அகாடமி அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க நம்மளுடைய ஜெயஸ்ரீ அவர்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைது கொடுத்து வெல்கம் பண்ணிடலாம். ஓவர் டு யூ ஜெயஸ்ரீ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இசை என்பது ஒலிகளின் தாள ஏற்பாட்டால் ஒரு உலகளாவிய மொழியாகும். இதற்கு எல்லைகள் இல்லை. நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றே சொல்லலாம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்ற குரலுக்கு எடுத்துக்காட்டு எங்க விஜயலட்சுமி மேம். இவங்க ஒரு சாதனை பெண்மணி. இசைக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர். இவர் இசையில் செய்த சாதனைகள் பற்பல. இவர் 2021 இசை வகுப்பை தொடங்கி இப்போது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இசை பயின்று வருகிறார்கள். இதில் வயது வரம்பே இல்லை என்பது ஒரு ஆச்சரியம். நிகழ்நிலையில் சொல்லிக் கொடுப்பதோடு நிற்காமல் யூடியூப் வாயிலாக விஜயலட்சுமி மோகன்குமார் என்ற பெயரிலும் இசை வகுப்பு மிக எளிமையாகவும் எல்லோருக்கும் புரிய வண்ணமும் எடுத்து வருகிறார். தனது அயராத உழைப்பினால் விஜய் அகாடமி உருவானது. அதில் குழந்தைகள் பெரியவர்கள் என பயன்பெற்றோர் ஏராளம். கர்நாடக சங்கீத வகுப்புகள், திரை இசை வகுப்புகளும் எடுக்கின்றனர். தனது கணவரின் ஊந்துதலின் காரணமாக ஸ்டூடியோ 7 ஸ்ட்ரிங்ஸ் என்ற புது பொலிவுடன் ஓவிய அறையை உருவாக்கினார். ஓவிய அறைனா தெரியும் எல்லாருக்கும், ஸ்டூடியோ. இந்த ஓவிய அறையில் பல மியூல் மீட்டிகளை வெற்றிகரமாக நடத்தியுள்ளார். ஸ்டூடியோ 7 ஸ்ட்ரிங்ஸ் என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் மாதம் ஒரு தலைப்பில் கரோக்கி மீட்ஸ் புது புது தலைப்புகளில் ஒவ்வொரு இசை மேதைகளின் அவர்களது பாடல்களும் கொண்டாட இடமாக அமைந்துள்ளது. ஒரு
சின்ன சாதனையாக 24 மணி நேரம் தங்கு தடையின்றி நடத்தியுள்ளார்கள். சிறுவர்களுக்கு ஸ்மார்ட் கிட்ஸ், பெரியவர்களுக்கு விண்டேஜ் வாய்ஸஸ், பக்தி பாடல்களுக்கு ஸ்மியூல் டிவோஷனல் என பலரும் உபயோகம் வண்ணம் நடத்தியுள்ளனர். வியாழக்கிழமைகளில் சாய் பஜன் 250 எபிசோடுகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் பாட்டுக்கு மெட்டு போடுவார்கள், ஆனால் எங்கள் மேமோ திருக்குறளுக்கு மெட்டு போட்டு உள்ளார்கள். அதை மெட்டு அமைத்து ராகம், பாவம், தாளம், ஸ்ருதி சேர்த்து வாரம் ஒரு அதிகாரம் என்ற பிரித்து குழந்தைகள் ஆச்சரியப்படும் வகையில் தினம் ஒரு திருக்குறள் பெயரில் பாடி அசத்தி உள்ளார்கள். இதில் வெளிநாட்டு வாழ் குழந்தைகளும் பாடியுள்ளார்கள். இங்கே இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் பாடும் ஆசை உள்ளதா, கற்றுக்கொள்ள வேண்டுமா, வாருங்கள் என்று அழைத்து மெய்நிகர் சந்திப்பை உருவாக்கி அதில் அசத்தி வருகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்டூடியோ 7 ஸ்ட்ரிங்ஸ் 7 ஸ்வரங்களைப் போல் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க எங்கள் குரு, வளர்க ஸ்டூடியோ 7 ஸ்ட்ரிங்ஸ். நன்றி. தேங்க்யூ ஜெயஸ்ரீ. மீண்டும் ஒரு பெரிய கைத்த குத்தலமா ஜெயஸ்ரீக்காக. ஆக்சுவலி ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் குரு சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த குரு அவங்களுக்கான மரியாதையை கண்டிப்பாக எல்லாரும் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு குருவை வந்துட்டு அவங்களோட அகாடமி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜெயஸ்ரீ. அண்ட் அடுத்ததாக இவ்வளோ நேரம் வந்துட்டு குருவை பற்றி பேசியாச்சு. இந்த மேடை யாருக்காக நம்ம உருவாக்கி இருக்கோமோ அந்த மேடையை பயன்படுத்தக்கூடிய அந்த பெர்ஃபார்மர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் அவர் விஜி மேம் ஆன் த ஸ்டேஜ். உங்களுடைய பெரிய கைத்தட்டலுடன். நம்ம மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி மக்களுக்கு, அதனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசுகிறது நிறுத்தவே மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் வந்து நம்ம செல்லக்குட்டீஸை வரவேற்றிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மைதான் போல இருக்குது. எங்கள் ட்ரூப்பில் இப்போ வந்து ரீனான்னு ஒரு செல்லக்குட்டி இருக்கா. அவளோட ஃபயர் ஒர்க்ஸ் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்ட்ரடியூசிங் ரீனா ஃபார் யூ. எப்போல்லாம் எங்களுக்கு வந்து எனர்ஜி லோவாக ஆகிறதோ அப்போல்லாம் வந்து எனர்ஜி பர்ஸ்டராக வந்து நிற்கிற ஐஸ்வர்யா. இவர் பாட்டை கேட்க மயங்காத ஒரு ஸ்மியூல் மீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குரல் கொண்ட எஸ்பிபி வாய்ஸ் அப்படின்னே சொல்லுவோம் எங்கள் ஸ்மியூல் வட்டாரத்தில். அப்படி இருக்கிற இடத்துல வந்து நான் இந்த ஸ்டேஜை வந்து சிறப்பிக்கிறதுக்காக சரவணபாபு வந்திருக்காரு. சின்ன பையன்தான், ஆனாலும் மெச்சூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி. சின்சியராக வந்து பாட்டு கற்றுக்கிறத ஒரு நாள் கூட கிளாஸ் மிஸ் பண்ணாமல், எவ்வளவோ கஷ்டமாக இருந்தாலும் நைட் ஷிஃப்ட் போனாலும் டே ஷிஃப்ட் போனாலும் கிளாஸை மிஸ் பண்ணாத வந்த என் செல்லக்குட்டி பவித்ரன். பேருக்கேற்ற மாதிரி பையனும் பவித்ரன் தான். சகோன்னு உரிமையாக வந்து கொண்டாடி ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக எப்போவுமே உற்சாகத்தோடு எல்லாரையும் வரவேற்கிற சதீஷ் பாலன். இப்போ ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 இயராக எங்களோட ஸ்டுடியோ அவர் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ சதீஷ் பாலன். அதாவது சில பேருக்கெல்லாம் மேடை கிடைக்காது அப்படின்னு ஏங்குவாங்க. சில பேருக்கெல்லாம் வந்து அது ஒரு கனவாகவே போயிடும், அந்த மாதிரியே நடந்துடும். எவ்வளோ பெரிய தூரத்தில் இருந்தாலும் சரி, நான் பாட்டு கற்றுக்க வருவேன், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு எங்கேருந்தோ இருந்த ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு பையன் வந்து, ஆனால் வாய்ஸ் மட்டும் அவ்வளவு ஹனி சோக்குடு வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பாரதி மோகன். எப்போவுமே வெற்றி நடை போடுறதுக்கு ஒருத்தர் வீரமாக ஒருத்தர் வேணும். ஆனால் எங்கள் வீரா வந்து ரொம்ப சாஃப்டான மனிதர். எப்போ வந்தாலும் சப்போர்ட்டுக்கு ஓடி வந்துடுவேன். யார் எங்கே பேக்கப் இல்லைனாலும் சொல்லுங்கள் மேடம், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தங்க பாசமான ஒரு தம்பி வீரா. இந்த மேடை வந்து முக்கியமாக வந்து இதோட பேக்ரவுண்டும் ஒரு நிமிஷம் எடுத்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு நிஜமாகவே ஒரு ஆப்டான பர்சன் அப்படின்னு சொல்லுவேன் நான். லைஃப்பில் வந்து கன்விக்ஷன் அண்ட் டெடிகேஷன் இருந்தால், அதாவது விடாமுயற்சி மட்டும் இருந்ததுன்னா, அதுக்கான பயிற்சியை நம்ம வந்து கிடைக்கிற இடத்துலனாலாம் கிடைக்கிற நேரத்தெல்லாம் எடுத்துட்டானா எல்லாராலையும் பாட முடியும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்
இவ ஆரம்பிக்கும் பொழுது கையில் மைக்கை கூட பிடிக்க முடியல அவளால். அப்படி நடுங்கிட்டு எங்கே மைக்கை கீழே விட்டுருவோமோ, இல்லை ட்ரெஸ்ஸை கீழே விட்டுருமோ, புக்ஸை கீழே விட்டுருமோ, அப்படி இருந்தால் இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் பாட வர போகிறா. ஸோ none other than சரண்யா. a big round of applause for her. ஒரு ஹோம் மேக்கராக இருந்துன்னு ஒரு மேடை பாடகி ஆக முடியும் அப்படின்ற ஒரு ப்ராமிசிங் டேலண்டாக ஷிஸ் ஜஸ்ட் க்ரோன் அப் லைக் எனிதிங் நவ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், இவ வாய்ஸ் வந்து நான் வந்து இவ வாய்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா அவ்வளவு ஹனி சோக்குடு வாய்ஸ் அவளுது. பிரவீனா எங்கேருந்து இவங்கள்லாம் எங்கள் கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணவங்க. ஷீஸ் டோட்டலி நியூ டு த டீம். இருந்தாலும் நியூ மாதிரியே இருக்காது. எங்களை எல்லாரையும் சிரிச்சுட்டே இருப்பா. அவளை சிரிக்க வச்சிட்டிங்கன்னா போதும், திருப்பி ஸ்டாப் பண்ணவே மாட்டா. லாஃபிங் கேஸே தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ ஷீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ லாஃபிங் பஸ்டர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் இவங்க தான் இந்த 9 டேலண்ட்ஸ். ப்ளஸ் ஒரு பொண்ணு அனுராதா பிரசன் அப்படின்னு சொன்ன ஒரு லேடி கடைசி பர்சனல் சுச்சுவேஷன் காரணமாக அவங்களால வர முடியல அப்படின்ற ஒரு வெரி வெரி டிஸ்ஹார்டனிங் ஃபார் ஹர் ஆல்சோ, ஃபார் ஹர்ஸ் ஆல்சோ டு மிஸ் ஹர் அவுட் ஆன் திஸ் பிக் ஈவெண்ட். இவங்கள்லாம் வந்து பயிற்சி இல்லாதவங்க, இசை வந்து படிக்காதவங்க, சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சரௌண்டிங்லேருந்து பல பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன்ஸில் சில பேருக்கு காசு தடையாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி குருக்கள் அமையாத ஒரு தடையாக இருக்கலாம், சில பேருக்கு அதுக்கு சரௌண்டிங்கோ நேரமோ கிடச்சிருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து தேர்ந்தெடுத்து இவங்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. இது மாதிரி எங்களுக்கு யோசனை வர வச்சதும் இந்த மாதிரியான மீட்டில் வந்து நிறைய பேர் பாட வருவாங்க, பாடிட்டு போயிடுவாங்க, வேறு வேறு மீட்ஸில் பாட போயிடுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றின வேறு எந்த தாட்ஸும் இருக்காது, சந்தோஷத்துக்காக வந்து பாடிட்டு போவாங்க. சில பேர்லாம் பாட்டிலே சாதிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்தது. அந்த தடையெல்லாம் எந்த தடையுமே இருக்கக்கூடாது, அவங்க கிட்ட காசும் வாங்க வேண்டாம், அவங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், ஃபோக்கஸ் மட்டும் இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரம் வாட் எவர் லெவல் இப்போ இங்கே வந்து சிங்கர்ஸாக உருவாக்கியிருக்காங்க. அதனாலேயே இந்த ஸ்டேஜில் வேறு எந்த செலிப்ரிட்டியும் சிங்கர்ஸ் இல்லை, இன்றைக்கி இவங்க தான் சிங்கர்ஸ். இவங்க என்ன பாடுறாங்களோ இதுதான் அவங்களோட பாட்டு அப்படின்ற மாதிரி இவரோட 10 மாதமாக வேரியஸ் ஜானர்ஸில் ஆர்கெஸ்ட்ரா பேண்டோட அஃப்கோர்ஸ் இவங்க பிளேஸ் அ வைட்டல் ரோல். அவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மளுக்காக ஸ்கெடியூல் கொடுத்து அவங்களும் வந்து நம்மளுக்காக வாசித்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த மாதிரி மார்ச்லேருந்து அது கிட்டத்தட்ட டிசம்பர் to ஜனவரி இந்த ரிஹர்சல் வரைக்கும் போச்சு அந்த ப்ராக்டிஸு. அதோட பலனாக தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் வந்து என்னோட கனவு மேடையை இவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதையுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போட்டோமே, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பலன் அது இலவசமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் நடந்தால் இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்ற போது அந்த நல்ல விஷயத்துக்கு எப்போவுமே எனக்கு மைண்டில் வரவங்க வந்து நம்ம பிரியாமா தான், கோல்ட் ஹார்ட் ஃபவுண்டர். நிஜமாகவே கோல்ட் ஹார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு எடுத்துக்காட்டான பெண்மணி. அவங்கள பற்றி தனியாக அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம், வரிசையாக சொல்ல வேண்டியது இருக்குது. சீஃப் கெஸ்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது வரவேற்கும் போது நம்ம சொல்லிக்கலாம். அந்த மேடம் வந்து நிறைய பல்வேறு சேரிட்டபிள் ட்ரஸ்டெல்லாம் நடத்திட்டு வராங்க, நிறைய பேருக்கு வந்து தொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அங்கே பின்னாடி ஒரு 100 குழந்தைகள் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்க ஷெல்டர் ஹோமில் தங்கியிருந்து நிறைய பேருக்கு படிப்பு உதவி, நிறைய பேருக்கு மருத்துவ உதவி, நிறைய பேருக்கு வந்து சகல வசதி, தங்கும் இடம், இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் வந்து சிம்பிளாக இருக்கிற ஒரு பெண்மணி தான் பிரியாமா. அவங்களோட ஃபவுண்டேஷனுக்கு இதுலேருந்து எந்த ப்ரொசீடிங்ஸ் வந்தாலும் அது அங்கே போகட்டும் அப்படின்னு தான் இந்த ஒரு முடிவை எடுத்து தான் இந்த அத்தனை சிங்கர்ஸும் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மெமரபிளாக இருக்கணும் இல்லையா, பாடிட்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த பாட்டோட மதிப்பு இட்ஸ் விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. பிழைகள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் அதனால தான் இதுக்கு பேர் டெபியூ டிலைட்ஸ் அப்படின்னு ஒரு வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் ஹியர் டு ப்ரெசென்ட் யூ வாட் எவர் வி ஹவ் காட் லிட்டில். தேங்க்யூ. Usually the thanks is reserved for the end, but we would like to begin the program by offering our gratitude and thanks to our ma'am and for honoring her in whatever way she has helped us till date. So thank you, ma'am. Here's a small dedication to you. ஒரு குழந்தைய வந்துட்டு பெத்தெடுக்கிறதுக்கு 10 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய விஜி மேம் வந்துட்டு இந்த குழந்தைங்களை உருவாக்குறதுக்கு 10 மாதம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன மரியாதை தான். நல்ல பலமாகவே கை தட்டலாமா? இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய குரல்லையும் விஜி மேமோட குரல் இருக்குது, அவங்களுடைய முயற்சி இருக்குது. Thank you so much.
எல்லா சிங்கர்ஸுக்குமே ஒரு பெரிய ஒரு ஆல் த பெஸ்ட். எல்லாருமே சேர்ந்து ஒரு கைத்தட்டலாமா அவங்களுக்காக? இந்த கைத்தட்டல் கடைசி பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நீடிக்கணும் அப்படிதான் எங்களுடைய பெரிய ஆசை. அந்த ஒரு கைத்தட்டல் அவங்களும் கண்டிப்பாக வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய சிங்கர்ஸோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கான நேரம். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சவுண்டு பத்தலையே, இதே எனர்ஜி வந்துட்டு ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்களுடைய பெரிய கைதலோட முதல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வெல்கம் விஜி, ஐஷு, சரண்யா அண்ட் பவித்ரா ஆன் த ஸ்டேஜ். கை தட்டலாமே. சூப்பர். ரொம்ப கவலைக்கூடிய விஷயம்தான் நம்ம இசைஞானி அவர்களுடைய பெண் பவதாரிணி நம்ம கூட இல்லை. அவங்களுக்காக இந்த சாங் டெடிகேஷன். காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. பசரியும் அந்த சிசரியும் பாலை மறந்து அந்த பாம்பரியும், பசரியும் அந்த சிசரியும் பாலை மறந்து அந்த பாம்பரியும் மறந்த காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. ஆதாரேஸ்வதி அந்த அன்னையன்பே ஏற்றலயம் எந்தன் தந்தை என்பேன், ஸ்ருதிலயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம், திறந்த கதவு என்றும் மூடாது இங்கு சிறந்த இசை வீழ்ந்து குறையாது, இது போல் எல்லாம் இது சொல்றோழி பாமாரி கரி 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 பாமாரி கரி 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 திரி கரி க மத 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 நிசா நினி சா நிரி சா 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 நிரி ச நி த நி நீ நீ த ச நி த ம த சா சா நிரி ச நி த நி நீ த ச நி த ம த த நி ம ம த த த ம த ச நி த ம க நி காற்றில் வரும் கீதமே கண்ணனை
ஆக்சுவலி இசை வந்து ரொம்பவே வந்துட்டு அழகான ஒரு விஷயம். அந்த ஒரு இசை இந்த பாடல் மூலயமா வெளிப்படுத்தி நம்மளை வந்துட்டு ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த பாடல் பாடுறதுக்காக வராங்க சரோ அவர்களை வந்துட்டு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வெல்கம் பண்ணிடலாமா? நான் சொன்ன வார்த்தையிலே அடுத்த பாடலோட முதல் வரியும் இருக்குது. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே, கனலேந்தி வாருங்கள் தீபங்களே. கனலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்றும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலலை ஓடி ஓடி வரும் எந்தன் இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்தன் இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கனல் வரும் பாடல் வேண்டுமெனில் இன்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே. தீபங்களே
சூப்பராக இருந்துச்சா? சூப்பர். இதே எனர்ஜி வந்துட்டு எல்லாருமே மெயின்டைன் பண்ணணும். இதே எனர்ஜி வந்துட்டு மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்காக அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க நம்மளுடைய சதீஷ் அண்ட் சரண்யா. உங்களுக்காக ஒரு பெரிய கைத்து கொடுத்து வெல்கம் பண்ணிடலாமா? காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா. காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழ் பாயும் நதியே நீங்காமல் தோள்களில் சாயும் நதியே. காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா. பூங்காற்றும் சூடேற்றும் பூங்காற்றும் சூடேற்றும் ஏகாந்தம் தான். காதோடுதான் நீ பாடும் ஓசை நீங்காத ஆசை நீங்காத ஆசை. செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ பாட்டே வா வா.
எப்படி எல்லாரும் சந்தன காட்டில் நனைஞ்சிட்டீங்களா? இப்பெல்லாம் கேட்குறேன், நான் கை தட்டணும், அதுக்கு தான் கேட்குறது. சூப்பர். அடுத்தது வந்துட்டு இந்த குரூப்லேயே ரொம்ப பெரிய மனுஷர் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கலாம் இல்லையா? கொஞ்சம் ட்ரெண்டியாக வந்துட்டு சாங் பாட போகிறாங்க. ஸோ வெல்கம் ரீனா அவர்கள். ஒரு பெரிய கெத்து குத்துலாமா? வாத்தியாரோ தாக்க வந்த பாட்டுகளே வந்த பாட்டுகளே நாராய்க்கும் சாரோ சத்தின் மாறு பேரோ சீறி வந்த வேகமான ஆரோ காயும் போது அந்த லாபகத்தை பாரு. Who's the hero? Daka bande vaadiyaro, daka bande paajigale, nare narai karikum sorrow. Who's the hero? Who's the hero? Daka bande vaadiyaro, daka bande paajigale, nare narai karikum sorrow. Bande paajigale naaraaykum sorrow. Who's the hero? Who's the hero? Daka bande vaadiyaro, daka bande paajigale naaraaykum sorrow. Daka bande vaadiyaro, daka bande paajigale naaraaykum sorrow. Who's the hero? Who's the hero? Daka bande vaadiyaro, daka bande paajigale naaraaykum sorrow. சரவெடி வெடிச்சதா?
ஸோ இப்படி பாட முடிஞ்சதுன்னா ஐ மஸ்ட் சே அவ்வளவு டெடிகேஷன். ஒரு பாட்டில் இருக்கிற ஒரு நியூவான்சஸ் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது மேடம்க்கு. எதுவும் வரலைன்னா உடனடியாக கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம சொல்லி கொடுத்தானா காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க, கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வர வரைக்கும் விட மாட்டாங்க. வரலைன்னா ஸ்டேஜில் மூஞ்சி சின்னதாகிடும், அப்படி திருப்பியும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் ஷீஸ் காட். 3 times கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் ஷீஸ் ஃபார் யோகா. யோகா பயிற்சி பண்ணால் எவ்வளோ பிரெத் கண்ட்ரோல் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ டெப்த் இன் வாய்ஸ். அண்ட் ஷீஸ் காட் மல்டி டேலண்ட்ஸ். இவளை பற்றி பேசுகிறதுக்கு இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேணும். அந்த மாதிரி குழந்தை நல்லா வளர்த்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ரீனா அண்ட் ஆண்டனி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி வந்துட்டு கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு மேம் சொன்னாங்க இல்லையா, அதுதான் வேறு லெவலில் வெடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ரீனா. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, நம்மளுடைய ஆர்கெஸ்ட்ரா டீம். அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு செம்மையாக வாசிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். அவங்களுடைய கீஸ் சத்யா, நெக்ஸ்ட் கீஸ் சரவணன் ப்ரோ, மார்க்ஸ் ப்ரோ கீஸ், ரமேஷ் ட்ரம்ஸ், தபேலா விஸ்வா ப்ரோ, நிரேஷ் ப்ரோ ரித்தம் பேட். ஸோ இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிற ஓகே பேஸ் கிட்டார் நிகில், மன்னிச்சிருங்கண்ணா சைடில் எழுதிருந்தாங்கண்ணா. ஓகே இவங்க எல்லாரையுமே கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிற விஜே சுபாஷ் ப்ரோவுக்கு ஒரு பெரிய கைத்தில் கொடுத்துருங்க பார்ப்போம். அவரை காணும். சூப்பர். அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். இஸ் த ஆர்கனைசர், ஆர்கெஸ்ட்ராவோட ஆர்கனைசர். தேங்க்யூ ஸோ மச். வேற லெவலில் வந்துட்டு வாசிச்சுட்டு இருக்கீங்க. இதே எனர்ஜியோட அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க பாரதி அண்ட் விஜி. ஒரு பெரிய கைத்தை கொடுத்து வெல்கம் பண்ணிடலாமா? புயலுக்கு பின் அமைதி தானே, ஒரு அமைதியாக ஒரு பாட்டு. தம்பி பாரதியோட ரேஞ்ச் வந்து ரொம்ப ஜாஸ்தி, வாய்ஸும் பளிச்சுன்னு வரும். 2 வாரமாக உடம்பு சரியில்லை, அப்படியே வாய்ஸ் வந்து சோர் த்ரோட்டில் தான் இருக்குது. அதனால அவருக்காக ஒரு சாஃப்ட் சாங். போல பேசுதே இளங்காத்து வீசுதே, ஏச போல பேசுதே. வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே, மேகம் முடிச்சு கேக்குதே. மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்றில் மிதக்குதே. இளங்காத்து வீசுதே, ஏச போல பேசுதே. விளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே.
இருக்கு உலகமதில் நிலைச்சி இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல யாரும் வழி துணைக்கு வந்தாயேதும் என இல்ல எனங்காத்து வீசுதே பேசவோல பேசுதே விளையாத மூங்கிலில் ராகம் வழிஞ்சியோடுதே மேகம் ஒழிச்சு கேக்குதே மனசுல என்ன ஆகாயம் தினந்தனாது புதிர் போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா விதவிதக்கிற கையாலே மலர் பறிக்குது தினந்தோறும் மலர் தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு ஆலம் விழுதிலே ஊஞ்சல் ஆடும் கிளியெல்லாம் ஓடும் சிறையிலே மெல்ல பேசும் கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே தாயின் மடியை தேடி ஓடும் மரணதி போல கரும்பார மனசுல மயத்தோக விரிக்குதே மழைச்சாரல் திணிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே மாதவி கொடையும் முடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே மாதவி கொடையும் முடிக்குதே மணியே ஆசை காட்டு மனக்கரவு திறக்குதே புதிய தாளம் போட்டு விட காத்தில் மிதக்குதே உண்மையிலேயே வந்துட்டு இளங்காத்த விசிறி தானே சார்? கண்டிப்பாக தானே சார்? செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சாங் வந்துட்டு சரோ அண்ட் சரண்யா வந்துட்டு நம்முடைய சாங் கொடுக்க போகிறாங்க. ஓடுதே தேனிலாடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயாதே நானும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீதும் நேரமே ஆடை நான் தானே ஆடுதே பாடுதே வானம்பாடி ஆகலாமா மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே
வாசப்பூவை கையில் அள்ளி பார்க்கிறேன். காற்றில் காதல் ஊஞ்சல் போடவா, காமன் தேசம் போகும் தேரில் ஆடவா. ஆசை பூந்தோட்டமே பேசும் பூவே வானம் தாலாட்டுதேவா. நாடுமார் மீதிலே ஆடும் பூவை தோளிலா சோடுவார் தேவனே. மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மாதிலே. மைவிழி பைங்கிழி மன்னவன் பூங்கொடி மாவிலே தேவனே சூடுவார். வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆடலாமா. மேகமே காதலின் தூஞ்சனாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. ஆசை மீறும் நேரமே ஆடை நான் தானே. வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. பூவை போல தேகம் மாறும் தேவதை பார்வை போடும் மேடை மேலே ஆடுதே. பாதி கண்கள் மூடும் காதல் தேவியே மோகராகம் பாடும் தேவன் வீணையே. மன்னன் தாய் மீதிலே மஞ்சம் கண்டேன் மாலை பூங்காற்றிலே நான். ஆடும் பொன்மேகமே ஓடும் வானம் காதலின் ஆலயம் மாறதே. பாடிதே தேனில் ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா. மேகமே கடலின் ஊஞ்சலாய் ஆடதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. ஆசை மீறும் நேரமே ஆடை வந்தானே. மேகமே காதலின் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா. ஆக்சுவலி வந்துட்டு இந்த கைத்தட்டல் இன்னும் குறையாது இருக்கு அப்படின்னா அந்த லெவலில் தான் நம்மளுடைய சாங்ஸ் எல்லாமே இருக்குது. கரெக்டா? ஒரே மாதிரி வந்துட்டு ஃபிலிம் சாங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ ஏதோ டிஃப்ரெண்டான ஒரு தீம் வந்துட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னு எனக்கும் சொல்லலை, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்காக ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாமா? நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தில்தல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தில்தல் வீசுது. நிலை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது. சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிலே நாமகிழ ஊஞ்சலாடுதே. உலவும் தென்றல் காற்றினிலே ஓடமிலே நாமகிழ ஊஞ்சலாடுதே. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா?
ஏபிசி நீவாசி சோயிசி உன்ராசி வாரோசி சின்னஞ்சிறு வயதில் எனக்கோர் சித்திரம் தோடுதடி. பின்னல் விழுந்தது போல் எதையோ பேசவும் தோடுதடி. செல்லம்மா பேசவும் தோடுதடி. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்களோரும் நீர்த்துளி. உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. தூவானம் தூவ தூவ மழைத்துளிகளில் உன்னை கண்டேன். என் மேலே ஈரமாக உயிர் கரைவதை நானே கண்டேன். என் கொட்டுக்காரா அடவாய வெட்டுக்காரா. குத்தால சாரல் போல் தலை தொட்டும் சேட்டுக்காரா. செத்தாலும் வாழ்ந்தாலும் நீதாயே சோட்டுக்காரா. சஹாரா சாரல் தூவுதோ. சஹாரா பூக்கள் பூத்ததோ. சஹாரா பூக்கள் பூத்ததோ. சஹாரா சாரல் தூவுதோ. எல்லாத்துக்குள்ளேயும் இசை இருக்கு இல்லையா? ஒரே ஒரு இதுதான், இந்த மாதிரி எங்கன்னா தாளம் கிடைச்சதுன்னா இதில் எதனா பாட்டு ஃபிட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன முயற்சி தான். ஆளாளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. நிறைய சாங்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்ததோட கலவை தான் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு. அந்த காலத்து கலைஞர்களுக்கும் இதில் ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி. தேங்க்யூ.